எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன்செல் மேட், கொக்கோபிட், லோட்டஸ் டியூபர், 100 கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ், சாரீஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம். நிறைய ஃபோன் கால்ஸ் வரதுனால கால்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணுறது இல்லைங்க. உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துடுவாங்க. இன்னைய வீடியோவில் சூப்பரான காம்போ ஆஃபர் வித் ஃப்ரீ கிஃப்டோடு இருக்குதுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரோஜா செடியில் வருஷம் முழுக்க பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அதுக்கு என்ன மாதிரியான வெரைட்டி நம்ம வைக்கணும், அந்த ரோஜா செடிக்கு என்ன மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணால் வருஷம் முழுக்க பூக்கள் இருக்கும் அப்படின்றத நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது சம்மர் ஸ்னோ ரோஸுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி ரோஸ். இது எல்லாமே நம்ம ஹாட் கிளைமேட்க்கு ரொம்பவே சூப்பராக வளரக்கூடிய வெரைட்டி தான் நாங்கள் இன்றைக்கி காம்போவில் வச்சுருக்கிறோம். பிளான்ட் எல்லாம் நல்ல ஒரு மெச்சூர்டு பிளான்ட்டுங்க. இந்த ரெய்னி சீசனில் வைக்கும் போது பிளான்ட் ரொம்பவே சூப்பராக சர்வே ஆகும். பிளான்ட்ஸ் நீங்கள் எப்படி வீடியோவில் பட்ஸ் அண்ட் ஃப்ளவராக பார்க்குறீங்களோ அதே மாதிரி தாங்க நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 டேஸ் ரோஸுங்க. 7 டேஸில் சாண்டில் அண்ட் பிங்க் 2 கலர் இருக்குதுங்க. காம்போவில் ஏதாச்சும் ஒரு கலர் வருங்க. காஷ்மீரி ரோஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆந்திரா பன்னீர் ரோஸ் போலவே இருக்கும். நல்ல ஒரு வாசனை, கண்டினியூஸாக பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சம்மர் ஸ்னோ ரோஸும் அதே மாதிரி தாங்க. காம்போவில் என்ன பிளான்ட் வச்சுருக்கிறோமோ அதை உங்களுக்கு சிங்கிள் பிளான்ட் வேணும் அப்படின்னாலும் புக்கிங் போட்டுக்கலாம். காம்போவாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம். காம்போவோட பிளான்ட் சைஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 7 டேஸ் ரோஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பூக்கள் உதிர்ந்து போகாதுங்க. 7 நாளுமே பூக்கள் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த 7 டேஸ் ரோஸ் நீங்கள் தரையில் வச்சாலும் சரி, அல்லது க்ரோபேக் அல்லது பாட்டில் வச்சாலும் சரி, உங்களுக்கு ஒரு 6 மாதம் அந்த செடி நல்லா க்ரோ ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு பூக்கள் நிறைஞ்சு இருந்தே இருக்கும். லைவ் பிளான்ட்ஸ் நம்ம வீக்கெண்ட் டிஸ்பேச் பண்ண மாட்டேங்க. ரோஜா செடிக்கு கண்டிப்பாக காலையில் வெயில் அல்லது ஈவினிங் வெயில் படுற மாதிரியான இடமா நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தான் நிறைய மொட்டுக்கள் வரும். உங்களுக்கு பிளான்ட் பார்க்கும் போதே தெரியும், நல்ல ஒரு மெச்சூர்டான பிளான்ட், பட்ஸ் அண்ட் ஃப்ளவராக தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ரோஜா செடியை 15 டேஸ் ஆர் 20 டேஸ் ஒன்ஸ் சாயில் கிளறி விட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் ரோஸ் மிக்ஸ் செடியோட மெச்சூரிட்டியை பொறுத்து 2 ஸ்பூன்லேருந்து 1 கைப்பிடி வரைக்குமே நீங்கள் போட்டு நல்லா சாயில் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே போதுங்க. உங்களோட ரோஜா செடி உங்களுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் இதை செய்யும்போது தான் ரோஜா செடியில் நிறைய மொட்டுக்கள் வரும். பூக்களோட சைஸுமே நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த ரோஸ் மிக்ஸ் 1/2 kg இன்னைக்கு, அதாவது ஜூன் 30, 2025 அன்னைக்கு காம்போவாக 3 ரோஸ் பிளான்ட் புக்கிங் போடுறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோங்க. தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸும் ஃப்ரீங்க. நாம் ரோஜா செடி ரீபாட் பண்ணும்போதே 1 பங்கு ரெட் சாயில், 1 பங்கு வர்மி கம்போஸ்ட், 1 பங்கு பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோபிட், இது கூட ஒரு 1/2 பங்காவது நீங்கள் மணல் ஆட் பண்ணுங்க. தண்ணி தேங்கக்கூடாது. மணல் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரோஜா செடி உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கும், ஆனால் ரொம்பவும் தண்ணி தேங்காது. அந்த மாதிரி ஒரு மண் கலவையில் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனஸ், இது எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கைப்பிடி போல் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு, கூடவே பார்த்தீங்க அப்படின்னா போன் மீல் நீங்கள் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணி இந்த மண் கலவையில் ரோஜா செடி வைக்கும்போது ரோஜா செடி நல்லா புஷ்ஷியாக வளருங்க. நிறைய மொட்டுக்களும் வரும். இந்த செடி நீங்கள் ரீபாட் பண்ணினதுலேருந்து ஒரு 20 டேஸ் ஆர் 25 டேஸ்க்கு அதுக்கப்புறம் ரோஸ் மிக்ஸ் நீங்கள் கலந்து அதில் ரெகுலராக வாட்டரிங் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாவே வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய பூக்கள் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நாம் காம்போவில் வச்ச செடிகள் எல்லாமே சீசன் அப்படின்றது இல்லைங்க, வருஷம் முழுக்க பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய வெரைட்டி தான். பூக்கள் அப்படின்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ரோஜா பூக்கள் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஒரு பூவாக இருந்தாலும் ரோஸ் அவங்க செடியில் பறித்து வைக்கிற அந்த சந்தோஷமே தனி தான். ரோஜா செடி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க. சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அப்பப்போ நம்ம ஃபெர்டிலைசர் செடிக்கு கொடுத்தோம் அப்படின்னாவே நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நிறைய பூக்கள் உங்கள் தோட்டத்துலேயும் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும். இன்னைய காம்போ ஆஃபரில் ரோஸ் மிக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. காம்போவாக புக்கிங் போடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ ஆஃபர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.